தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேரு ஹபீபி. சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்கு. இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய நிறைய கனவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்க ஐயா எட்டுப்பட்டி ராசா, அப்பெல்லாம் கேசட்ல நீங்க சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம கண்ணன் கண்ணன் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு கேட்டு வியந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்க அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாம ஒரு 3 மாசம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க சொல்ற அந்த காட்சிகளை கேட்டு 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 அப்பதான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 3 கேசட் இருக்கீங்க, அத்தனை கதை வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்க கோமா பேசுறது, காதலோடு பேசுறது, அன்போடு பேசுறது, இது எல்லாத்தையுமே கேட்டு 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 இவருக்குள்ள இவ்வளவு ஆழமான ஒரு நடிகர் இருக்கான நான் வியந்திருக்கேன். அதை இப்ப பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க பார்த்தவங்க தான் ஞாபகத்துக்கு, இந்த ஆபீஸ்ல கோபின்னு ஒரு பையன், அப்ப அவங்க காசு கொடுப்போம், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போ ட்ரை பண்ண, எங்கேயும் சுற்றி வராது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு எல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்திலே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ள இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமா இந்த திரைப்படத்துல வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தோடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம்.